ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸ்க்ரீனர் பிரீமியம் சீரிஸ்ல நம்ம இன்னைக்கு 3வது வீடியோ பார்க்க போறோம். லாஸ்ட் 2 வீடியோல இந்த செட் ஆஃப் ஸ்க்ரீனர் பிரீமியம் ஃபீச்சர்ஸ் என்ன பண்ணுது, இந்த ஸ்க்ரீனர் ஏஐ எதுக்கு, கமாடிட்டி பிரைஸ் எதுக்கு இதெல்லாம் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வீடியோல நம்ம ரிசல்ட் சீசன்ல எப்படி ஸ்க்ரீனர் எஃபெக்டிவா யூஸ் பண்றது பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்த ப்ராடக்ட் செக்மெண்ட்ஸ்ல நமக்கு ஸ்க்ரீனர் என்னென்னது குடுக்குது, அதுக்கப்புறம் இந்த ரேஷியோஸ் நமக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் செக்மெண்ட்ஸ் பார்த்துடலாம். இந்த ப்ராடக்ட் செக்மெண்ட்ஸ்ல இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க்னா அவங்களுக்கு பேங்கிங்ல இருந்து எவ்வளோ ரெவென்யூ வருது, ஹோல்சேல் பேங்கிங் எவ்வளோ, இன்சூரன்ஸ் பிசினஸ் எவ்வளோ, ட்ரெஷரி எவ்வளோ, அதர் பேங்கிங் ஆப்ரேஷன். ஸோ இந்த மாதிரி செக்மெண்டா பிரிச்சு கொடுக்குறாங்க. அப்புறம் ரேஷியோஸ் பார்க்கலாம். ஸோ ரேஷியோஸ்ல கம்பெனிட்ட எத்தனை பிரான்ச் இருக்கு, நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் எப்படி இருக்கு, இந்த மாதிரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான மெட்ரிக்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ இது ரெண்டுமே வந்து டைனமிக்கா மாறக்கூடியது. இப்போ டைம் டெக்னோபிளாஸ்டுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அதோட ப்ராடக்ட் செக்மெண்ட் வேற மாதிரி இருக்கும். பாலிமர் ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ, காம்போசிட் ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ, இந்த மாதிரி வித்தியாசமா மாறும். அதே தான் இவங்களோட ரேஷியோஸும் டிஃப்ரெண்டா இருக்கும். இவங்களோட ரேஷியோஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் லொகேஷன் எத்தனை இருக்கு, ரெவென்யூ மிக்ஸோட ஓவர்சீஸ் எவ்வளவு, அதில் காம்போசிட் எல்பிஜி சிலிண்டர்ஸ் எவ்வளவு. ஸோ இந்த மாதிரி ஸ்பிளிட் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதே மாதிரி ஸ்விக்கிக்கான ரேஷியோஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. B2C கிராஸ் ஆர்டர் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்துக்கலாம், டோட்டல் ஆர்டர்ஸ், ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ, இந்த மாதிரி நிறைய மெட்ரிக்ஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தாண்டி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஸ்க்ரீனர் ப்ரீமியம் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்தால் அதை கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.